நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 29ஆம் திகதியில் அந்நிலையில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:55. அமெரிக்காவில் தொடர்ச்சியாக ட்ரம்ப் எதிர்த்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ட்ரம்ப் போரை நிப்பாட்டு என்று மக்கள் தாங்க முடியாமல் கதறிக் கொண்டிருக்கின்றார்கள். போரை நிப்பாட்டு என்று போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலிலும் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நெத்தன்யாகு போரை நிப்பாட்ட சொல்லி, ஏன்னா இஸ்ரேல்ல அழிவு தாங்க முடியாமல் இருக்கிறது. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரான் பார்த்து பார்த்து ரேடார்களை அழிக்கிறது. ஏவுகணை வருகின்ற துல்லியமான சமிக்ஞைகளை கொடுக்க முடியாத அளவுக்கு ரேடார்களை அழித்து விட்டது. இப்பொழுது சவுதி அரேபியாவில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலில் இந்த ரேடார் விமானங்கள் தான் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணத்தினால் துல்லியமான ஏவுகணை வரும் பொழுது துல்லியமாக எங்கு இருக்கிறது என்பது தொடர்பான காட்சிகள் அவர்களுக்கு தெரியாமல் போகிறது. எனவே துல்லியமான தாக்குதல்களை ஈரான் தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது. அரபு நாடுகளை ஈரான் அழித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை ஈரான் அழித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் ஜெலன்ஸ்கி அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பை வழங்கப் போகின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் ஈரான் இந்த ரேடார் விமானங்களை அழித்து விட்டது. மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இப்ப இஸ்ரேலை பொறுத்தளவில் எந்த விதமான ஏவுகணை தடுப்பான்களும் இயங்க முடியாமல் இருக்கிறது. இப்பொழுது அரசியல்வாதிகள் மற்றும் முக்கியமான அமைச்சர்கள் எல்லோரும் கதறுகின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையை வாருங்கள், எங்கே மனித உரிமைகள் என்று கதறுகின்றார்கள். லட்சக்கணக்கான மக்களை காசாவில் அழிக்கும் பொழுதும், ஈரானை தற்பொழுது 5000க்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டு வீசி அழிக்கும் பொழுதும், லெபனானை அழிக்கும் பொழுதும், சிரியாவை அழிக்கும் பொழுதும் ஐக்கிய நாடுகள் சபையை திட்டி தீர்த்து கொண்டிருந்த இஸ்ரேல் தற்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை அமைப்புகளை தற்பொழுது கோரிக்கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல இன்று முக்கியமான பல தகவல்களை பார்க்க இருக்கணும். இந்த விமானத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்குள் விரிந்திருக்கும் இந்த போர் எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பது தொடர்பாகவும் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. தொடர்ச்சியாக உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். இன்று என்ன நடக்கிறதுனா, சவுதி அரேபியாவினுடைய சுல்தான் விமான தளத்தின் மீதான ஈரான் தாக்குதல் மிகப்பெரிய அதிர்வலையை மத்திய கிழக்குக்கு மட்டுமில்ல அமெரிக்காவுக்கும் கொடுத்திருக்கிறது. அமெரிக்க விமானப்படையின் முக்கிய தளங்களை அழித்திருக்கிறது. பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தில் அமெரிக்க வீரர்களை ஈரான் காயப்படுத்தி இருக்கிறது. பல விமானங்களை சேதப்படுத்தி இருக்கிறது. இதுல முக்கியமா E3 சென்ட்ரி விமானத்தை முற்றிலுமாக அழித்திருக்கிறது. ரியாத்தில் இருந்து 60 மைல் தெற்கே இருக்கின்ற இந்த விமானப்படை தளம் அழிக்கப்பட்டது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரே ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை பல ட்ரோன்களை கொண்டு துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் 10 முதல் 12 அமெரிக்க படையினர் காயமடைந்தார்கள் என்கின்றார்கள். ஆனால் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல் இறந்திருக்கலாம் என்று ஈரான் சொல்கிறது. உறுதியான தகவல்கள் வரவில்லை. அமெரிக்க விமானப்படை தளங்களின் முக்கியமான செயல்பாட்டு இடம் இந்த தளம். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மற்றும் ரோரிங் லயன் இந்த தாக்குதல்கள் ஆரம்பித்ததிலிருந்து பல முறை இந்த இடம் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார ஆரம்பத்திலே 14 பேர் இங்கே ஈரான் தாக்கி காயமடைந்திருக்கிறார்கள். ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே துருப்புக்கள் தங்கியிருந்த ஒரு தளத்தை நீண்ட தூர அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வான்வழி நடவடிக்கைகளை இல்லாமல் ஆக்குவதற்கும் இந்த தாக்குதல் முக்கியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய KC-135 ஸ்டார்டோ டேங்கர் எரிபொருள் நிரப்பும் விமானங்களுக்கும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் மிக முக்கியமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தளங்களில் ஒன்றான E3 சென்ட்ரி அபாகஸ் விமானத்திற்கும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் புகைப்படங்களில் மிக தெளிவாக இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் வெளிவந்திருக்கிறது. விமானம் எரிந்திருப்பது தொடர்பான புகைப்படங்களும் வெளிவந்திருக்கிறது. விமானத்துக்கு அருகில் ஓடு பாதையில் அதன் ரேடார் அந்த குவி மாடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இனி அங்கு எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. சரி, இந்த சென்ட்ரி விமானத்தின் இழப்பு என்ன விஷயம்? இது எதிரிகளிடமிருந்து வருகின்ற அல்லது ஏனைய இடங்களிலிருந்து வருகின்ற ரேடார்களை ஏவுகணைகளை கண்டறியும், அது நேரத்தோடையே கண்டறியும் திறனை கொண்டிருக்கிறது. பதிலடி நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் திறனை கொண்டிருக்கிறது. அடுத்தது E3 சென்ட்ரி என்பது வான்வழி எச்சரிக்கை கட்டுப்பாட்டு அமைப்புக்காக மாற்றியமைக்கப்பட்ட ஒரு போயிங் 707 விமானம்.
அதன் உடல் பகுதிக்கு மேலே பொருத்தப்பட்டுள்ள சுழலும் ரேடார் உடனடியாக அடையாளம் கண்டு ஏவுகணைகளை தடுக்கக்கூடியது, உடனே சிக்னலை கொடுக்கும். இந்த ரேடார் 250 மைல் சுற்றளவில் 360 டிகிரி கண்காணிப்பை வழங்குகிறது. ஆகவேதான் விமானங்கள், ட்ரோன்கள், ஏவுகணைகள் இதை கண்டறிகிறது. ஒரே நேரத்தில் இந்த படைகளை ஒன்றிணைக்கிறது. ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டார்ம் கொசோவா மற்றும் ஈராக், ஆப்கானிஸ்தான் போர்களில் இந்த விமானம் மிக முக்கியமான பங்களித்திருக்கிறது. இந்த அமெரிக்க விமானப்படையிடம் E3 சென்ட்ரி விமானங்கள் 30 இருந்தன. ஆனால் அது கொஞ்ச காலத்துல அதை திருத்த வேண்டும் என்பதற்காக 16ஆக குறைத்திருக்கின்றார்கள். அதுல முக்கியமான விமானங்கள் இங்கே இந்த குண்டு வீச்சில் தாக்கப்பட்டு அழிந்திருக்கின்றன. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி ஈரான் மற்றும் பரந்த பிராந்தியம் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களை நிர்வகிக்க இந்த கட்டளை மையம் முக்கியமான மையமாக இருந்தது. பரந்த வான்வழி தாக்குதலை நிர்வகிக்கின்ற இந்த கட்டளை மையம் அழிந்ததன் பிறகு இந்த முதுகெலும்பு அழிக்கப்பட்டு விட்டது. ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களுக்கு இந்த மிக முக்கியமான முதுகெலும்பு அளிக்கப்பட்டு விட்டது. இது ஒருங்கிணைக்கும் ஒரு கூட்டமைப்பின் திறனை குறைக்கிறது. இப்ப இஸ்ரேல் அமெரிக்கா சிக்னல் கொடுக்க இஸ்ரேல் அடிக்கும். ஆகவே வான்வழி மோதல் தவிர்ப்பு, விமான மோதல் தவிர்ப்பு, எங்கெங்கெல்லாம் இலக்கு வைக்கிறார்கள் என்பது போர்க்களத்தில் முழு படைக்கும் தேவைப்படுகின்ற சிக்னல்கள். இந்த சிக்னல்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அழித்து விட்டார்கள். ஆகவே முன்னாள் இந்த E3 விமானத்தின் இழப்பு நம்ப முடியாத அளவுக்கு சிக்கலானது என்று முன்னாள் F-16 விமானியும் AFA மிட்சல் விண்வெளி ஆய்வு கழகத்தின் ஆராய்ச்சி இயக்குனருமான ஹீதர் பென்னி தெரிவித்திருக்கின்றார். ஏஆர்என் ஸ்பேஸ் போர்சஸ் இதழுக்கு அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இனிவரும் காலங்களில் மிக முக்கியமான இழப்பை தொடர்ச்சியாக இஸ்ரேலும் அரபு நாடுகளும் காணப்போகின்றன. இந்த போர் நீடிக்க கூடாது என்பதே மத்திய கிழக்கு நாடுகளினுடைய முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது. ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. ஈரான் தனது ஏவுகணை மற்றும் ட்ரோன் ஆயுத களஞ்சியத்தின் வீச்சை மட்டுமல்ல, பெருமளவில் அமெரிக்காவின் வான்வழி நடவடிக்கைகளை சாத்தியமாக்கும் தளங்களையே அடையாளம் கண்டு தாக்கும் திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக ராணுவ விமர்சகர்கள் சொல்கின்றார்கள். இஸ்ரேலால் நிலைநிறுத்த முடியாமல் போகக்கூடிய செயல்பாட்டு ரீதியான பதில் நடவடிக்கைகள் தற்பொழுது ஓங்கி அடிக்குது ஈரான். இப்ப இஸ்ரேல் அமைச்சர்கள் கதறி கொண்டிருக்கின்றார்கள், காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோ, இஸ்ரேல் அழிய போகிறது, காப்பாற்றுங்கோன்னு சொல்லி இஸ்ரேல் அமைச்சர்கள் கதறி கொண்டிருக்கின்றார்கள். ஈரானுடைய அச்சுறுத்தல், ஹிஸ்புல்லாவினுடைய அச்சுறுத்தல், ஹவுத்திகளுடைய அச்சுறுத்தல், இவை உண்மையானது, செயல்பாட்டு ரீதியான பதில் நடவடிக்கையை கோருகிறது. ஆனால் இஸ்ரேல் அத்தகைய நடவடிக்கையை செய்ய முடியாமல் போகலாம், தொடர்ந்து போர் செய்ய முடியாமல் போகலாம். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஈரான் மற்றும் லெபனானில் பல முனைகளில் தன்னை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அரசாங்கம் கட்டாய இராணுவத்தில் சேர வேண்டும் என்கின்ற மசோதாவை நிலைநிறுத்த வேண்டும் என்று IDF சொல்கின்றது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கின்ற மனிதவள நெருக்கடி, இராணுவத்தில் இருக்கின்ற மனிதவள நெருக்கடியை தீர்க்காவிட்டால் இஸ்ரேல் அழிந்துவிடும் என்று IDF சொல்லிக் கொண்டிருக்கிறது. போர்க்காலங்களிலும் இஸ்ரேலுக்கு உண்மையான ஒற்றுமை தேவைப்படுகிறது என்று சொல்கின்றார்கள். ஆனால் மக்களால் தாங்க முடியவில்லை. மக்கள் தொடர்ச்சியாக பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், செய்தியாளர் சந்திப்பிலே இஸ்ரேலின் பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் ஜெனரல் எஃபி டெஃப்ரின் கிட்டத்தட்ட 8000 போர் வீரர்கள், நல்ல போர் வீரர்கள் வேணும் என்றும் 15,000 போர் வீரர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்போது இருக்கின்ற நிலைமையில் கட்டாய இராணுவ சேவை விவகாரம் தொடர்பாக யாருமே சாக தயாராக இல்லை. அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் நாட்டை விட்டு. சவுதி அரேபியாவில் உள்ள இராணுவ தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 24 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப ஹோமூஸ் நீரிணை அரேபிய தீபகற்பத்தில் உள்ள யமனை ஆப்பிரிக்காவின் கொம்பில் உள்ள ஜிபூட்டி மற்றும் எரித்ரியாவில் இருந்து பிரிக்கும் பாபல் மந்தேப் நீரிணை புவியியல் ரீதியாக வெகு தொலைவில் இருந்தாலும் செயல்பாட்டு ரீதியாக இது நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம். இப்ப பாபல் மந்தேப் நீரிணை
செங்கடலை ஏடன் வளைகுடாவுடன் இணைக்கும் 18 மைல் அகலம் உள்ள ஒரு நீர்வழி. இதனை யமனுடைய ஹவுத்திகள் தற்பொழுது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். 2014 முதல் யமனின் தலைநகரான சனாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஹவுத்திகள் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போரில் அவர்கள் இதுவரை தலையிடாமல் இருந்தார்கள். தற்பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த காலகட்டத்தில் சுயஸ் கால்வாய் வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை 26,000 12,700 குறைந்திருக்கிறது. அரைவாசிக்கும் அதிகமாக குறைந்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளில் ஹவுத்திகளோடு நாம் கண்டவற்றில் ஈரானின் சரியாக இந்த களத்திற்காகத்தான் தயாராகி வந்திருக்கின்றார்கள் என்று அல் ஜசீரா தெரிவித்திருக்கிறது. இப்ப உக்ரைனோடு ஆளில்லா விமான எதிர்ப்பு தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் செய்த அடுத்த நிமிடம் ஆளில்லா விமான எதிர்ப்பு ஆயுத கிடங்கை அழித்து விட்டதாக ஈரான் சொல்கிறது. விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அரபு நாடுகளுக்கு உதவி செய்ய போகின்றேன் என்று சொல்கின்றார். ஆனால் உடனடியாக அது சாத்தியப்படக்கூடிய விஷயம் இல்லை. செங்கடலில் மீண்டும் சீர்குலைவு. ஹவுத்திகள் தயாராகி விட்டார்கள். மற்றது ஹிஸ்புல்லா தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கிறது. ஈரானிடம் ஏவுகணை மறிப்பான்கள் இல்லை. இந்த போர் இன்னும் ஒரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் போராட்டம், இஸ்ரேலில் போராட்டம், இவ்வாறான சூழ்நிலைகள் தொடர்கின்றன. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் சேரும். மிக்க நன்றி.